இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிஎஸ் 7 illustration 10 CA புக்கில் இருக்கக்கூடியது. An entity has bank balance in foreign currency aggregate into USD 100 equivalent to 4,500 at beginning of the year. Beginning of the year எவ்வளோ இருக்குதுங்க? கிட்டத்தட்ட 4,500 ரூபா. Presuming no other transaction taking place, the entity reported a profit before tax of rupees 100 on account of exchange gain on the bank balance in foreign currency at the end of the year. What would be the closing cash and cash equivalents as per the balance sheet? See, இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 100 ரூபாய் இருக்குது. அன்ரியலைஸ்டு கெயின் வந்து கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா, அன்ரியலைஸ்டு கெயின் அப்படின்றது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா கிடைச்ச கெயின் அங்கே சொல்லிக்கிறோம். Profit before tax 100 on account of exchange gain. எக்ஸ்சேஞ்ச் கெயின் அப்போ இது வந்து ஒரு நான் ஆப்பரேட்டிவ் இன்கம். என்னங்க? நான் ஆப்பரேட்டிவ் இன்கம். அதை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ல சேர்ந்துருக்கோம், அதனால நம்ம கழிக்கிறோம். மற்றபடி ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நெட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் டியூரிங் தி இயர் எதுவும் கிடையாது. தென் வாட் அபவுட் ஓப்பனிங் பேலன்ஸ்? ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும்? அவனே சொல்லிட்டான், பிகினிங் ஆஃப் த இயர் 4,700 ரூபாய் இருக்குது. அப்போ க்ளோசிங் வந்து 4,500 தான். சார் அப்போ ரெக்கன்சிலேஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, யூ கேன் ரெக்கன்சிலேட் யுவர் செல்ஸ் வெரி ஈஸி. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வந்துருக்குது? 4,500 ரூபாய் எனக்கு இருக்குது எண்ட் ஆஃப் த இயரில். ப்ளஸ்ஸு அன்ரியலைஸ்டு கெயின் ஆன் கேஷ் ஈக்குவலன்ஸ் மூலமாக எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்திருக்கு. அல்லது 100 ரூபா வந்திருக்கு. எப்படி? இது வந்து அன்ரியலைஸ்டு கெயினாக கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸாக வந்த 100 ரூபாய் தான். இது எனக்கு இப்போ கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸ் அடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்குன்னா 4,600 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி 4,600 ரூபா அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டது தான் முக்கியமான விஷயம். சரி, அப்போ இஃப் எனி சேஞ்சஸ் in the policy takes place, that will be dealt with as per provisions of in the AS 8. See, 4,500 வகுத்தல் 100 ஒரு யூசி 100 ரூபான்னு வச்சுக்கோமே, அப்போ 45 ரூபாய். ஓப்பனிங் சொல்லிச்சு 4,500 வகுத்தல் 100 இல்லையா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 45 பிகினிங் ஆஃப் தி இயர். க்ளோசிங் ஆஃப் தி இயரில் எவ்வளோ இருக்குதுன்னா 4,600. நீங்கள் சொல்லிக்கிறீங்க க்ளோசிங் எவ்வளோ? 4,000. அப்போ 4,600 வகுத்தல் 100 46 ரூபா வரும். பிகினிங் ஆஃப் தி இயர், க்ளோசிங் ஆஃப் தி இயர் 45 ரூபான்றது 46 ரூபா வருது. 46 ரூபா எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ 46 ரூபா எப்படி வருதுன்னா, இந்த 100 ரூபாய் அன்ரியலைஸ்டு கெயின் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட சேருது. இது ரொம்ப முக்கியமான சம். That's all.